ஆக பாவம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தொழுகை தான் சுபஹுடைய தொழுகை. சுபஹுடைய தொழுகைய வராம இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் ஒவ்வொருத்த டைம் இருக்குது. அடுத்த தொழுகைகளுக்கு காரணம் சொல்லாதவங்க சில நேரம் சுபஹுடைய தொழுகைக்கு நிறைய காரணங்களை வச்சிருப்பாங்க. சில நேரம் புல்ல காரணமாக இருக்கும், சில நேரம் அவங்களோட வியாபாரம் காரணமாக இருக்கும், சில நேரம் நோய் காரணமாக இருக்கும், சில நேரம் தூக்கம் போகுதில்லைன்றதும் காரணமாக இருக்கும். ஆனால் அந்த காரணங்களை சொல்லி சொல்லி இந்த உம்மத்துடைய பரக்கத், ஒரு ஊருடைய பரக்கத் இல்லாம போறதுக்கு அது ஆகப்பெரிய ஒரு காரணமாக மாறிருக்கு. சுபஹுடைய தொழுகையில தான் அல்லாஹு தாலா அடுத்த தொழுகைகளை விட நிறைய ஹைறுகளையும் நிறைய பரக்கத்துகளையும் நிறைய பாக்கியங்களையும் வச்சிருக்கிறான். ஆனா இந்த உம்மத் இன்னைக்கு ரொம்ப தூரமான ஒரு தொழுகைண்டா அது சுபஹுடைய தொழுகை.